சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. பதறும் மற்ற கட்சிகள். குறிப்பாக 2026 தேர்தலில் தாவேகாவும் அதிமுகவுடன் கூட்டணி வகுக்க உள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கு. துணை முதலமைச்சராக விஜயும் முதலமைச்சராக நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். 2026 தேர்தலில் தாவேகா மற்றும் அதிமுக கூட்டணியில் செயல்படுமா அப்படின்றத பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க ஒரு முழுமையான அரசியல் காணொலிக்குள் சென்று விடலாம். அதாவது அதிமுகவை பொறுத்தவரை 2026 தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும். அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை வீழ்த்துவதற்கு என்னென்ன திட்டங்கள் இருக்கோ அதெல்லாம் வகுத்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தேர்தல் யுத்தி மற்றும் பார்த்தீங்கன்னா கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியாக இருக்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா கட்சியில் உழைப்பவர்களுக்கு மட்டும்தான் பதவி சீட்டு அப்படின்ற மாதிரி உறுதியாக இருக்கிறார். இதனால் பார்த்தீங்கன்னா இந்த வருகின்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதற்கு கூட்டணியை வலுப்படுத்துகிறாரா, அதன் அடிப்படையில் பாஜகவுடன் கூட்டணி வகித்திருக்கிறார்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பாமகவுடனும் கூட்டணி வகுப்பதற்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கா. இது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் எப்படியாவது கூட்டணியில் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றை காலில் அதிமுகவினர்களும் எடப்பாடி பழனிசாமி நினைத்து கொண்டிருக்கிறார்களாம். ஒரு பக்கம் பிளான் செய்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. விஜய் அவர்களை இந்த பக்கம் இழுத்து போட்டால் கண்டிப்பாக வரும் தேர்தலில் வெற்றி என்பது உறுதியாகிவிடும் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதாக சொல்லப்படுகிறது. அதனால் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட முறை தாவேகாக்கு கூட்டணி அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் ஆர்பி உதயகுமார், இன்னொரு பக்கம் சிவி சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாறி பார்த்தீங்கன்னா தாவேகாவை கூட்டணியில் சேருங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக ஒருவேளை கூட்டணியில் இருந்தால் விஜய் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவியும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வகிக்கின்ற கட்சியுடன் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை பாஜகவுடன் கூட்டணி முறித்து விட்டு வந்தால் மேபி கூட்டணியில் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா பீகார் எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா பிஜேபி எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிமுக பிஜேபியுடன் கூட்டணியில் செயல்பட போகிறது. இப்போது தாவேகா அதிமுகவுடன் கூட்டணிக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதற்கு வாய்ப்பு என்பது குறைவாக தான் இருக்கிறது. அதை நம்ம பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். நீங்கள் அதிமுகவுடன் விஜய் அவர்கள் கூட்டணிக்கு சென்றால் எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.